நம்ம கடையில் பழனி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. அப்போ நம்ம சரவணன் வந்து அம்மா நான் வீட்டு தேவையான மளிகை ஜாமான்லாம் கேட்டிருந்தாங்க, லிஸ்ட்டு படியெல்லாம் எடுத்து வைங்க அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளாக எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ நம்ம தங்கமேலோட அப்பா வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க, என்ன இவ்வளோ நேரம் ஆகிட்டு கடைக்கு எந்த ஒரு ஆள் வந்த மாதிரி தெரியலையே, நீ வீட்டுக்கு போகலாமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ அங்கேருந்து பழனியும் இப்போ இல்லைண்ணே கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னும் ஒரு 2-3 நாள் வர வேண்டியதாக இருக்குது, அவங்க வந்த பிறகு கடையை மூடிட்டு அங்கே கிளம்ப விடுதான் அப்படி சொல்கிறாங்க. உடனே தங்கமேல் அப்பாவும் இவ்வளோ நேரம் எதுவும் கடையை திறந்து வச்சுருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் கடையை திறந்து வச்சுருந்தா நமக்கு தானே உடம்பு பாதிப்பாகும், நம்ம உடம்பு தான் முதல்ல பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் வியாபாரத்தை பார்க்கணும், நீங்கள் 6 மணிக்கு அப்புறம் கடையை மூடிட்டு வீட்டுக்கு போக விடுது எல்லோரும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படி சொல்கிறாங்க. உடனே பழனி வந்து இது நீங்கள் உங்கள் சம்மந்திக்கிட்ட நீங்களே சொல்லுங்கள் அப்படி சொல்கிறாங்க. உடனே நம்ம பழனி வந்து அப்படி சொல்லிட்டு எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. அப்போ நம்ம சரவணன் வந்து இந்த இது எடுங்க அந்த இது எடுங்க அப்படி சொல்லிட்டு இருக்கப்போ தங்கமேல் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை வீட்டுக்கு தேவையான மளிகை பொருளாக எடுத்து வச்சுட்ருக்கோம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதை கவனித்து தங்கமேலோட அப்போ இதான் நல்ல சமயம், அது மட்டும் நம்மளே வீட்டுக்கு தேவையான மளிகை பொருளாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு கோடி பை எடுத்துகிட்டு வந்து ஒன்றா ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கவனிச்சுக்க சரவணனுக்கும் பழனிவேலுக்கும் ஒன்றுமே புரியல. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் யாருமே எந்த ஒரு ஆர்டர் கொடுக்கல, எதுக்காக இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படி சொல்லிட்டு பழனிவேல் கேட்கவே உடனே யாருக்குமே ஆர்டர்லாம் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் இட்லி அரிசி எங்கேப்பா இருக்குது, கடுகு எங்கேப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா கேட்குறாங்க. உடனே பழனிவேலை திருத்திட்டு முடிச்சுட்டு அது அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொல்லி சொன்னோடனே ஒன்றா எடுத்து வச்ச பிறகு சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் எப்படி வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் எடுத்து வைக்கிறீங்க அதே மாதிரி என்ன மாமா இதெல்லாம் அப்பாவுக்கு பிடிக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியல, அது மட்டும் இல்லாமல் என்ன பழக்கம் இது, இப்படி குடும்பத்துக்கு தேவையான மளிகை பொருள் ஆளாளுக்கு தூக்கிட்டு போனால் கடை நஷ்டத்தில் தானே போகும், அப்போ என்கிட்ட தான் கேள்வி கேட்பார், நீங்கள் தான் சொல்லுங்கள் மாமா, இல்லைன்னா நானே ஏதாவது கோவத்தில் சொல்லிட போகிறேன் அப்படி சொன்ன உடனே பழனிவேல் வந்து இங்கே பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க, அது மட்டும் இல்லாமல் எல்லாமே எடுக்கிற சரிதான் இருந்தாலுமே ஒரு லிஸ்ட்டு போட்டு எல்லாம் எடுக்கிங்கன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருங்க, அப்போ தான் உங்கள் மாமா வந்து சொல்கிற கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. உடனே இதெல்லாம் கேட்டுட்டு அதில் ஒன்றுமே கிடையாது, இல்லைன்னா உங்களுக்கு வேணால் இருக்கலாம், எனக்கெல்லாம் அப்படி கிடையாது, சம்மந்தி கிடையாது நான் பார்த்துக்கிடும், அது மட்டும் இல்லாமல் சம்மந்தி கிடையாது சம்மந்தி எடுக்க வேறு யார் எடுப்பா அப்படி சொல்லிட்டு கடுங்கங்க பிஸ்கட்டுங்கன்னு சொல்லிட்டு பிஸ்கட்டு 4 பேக்கெட்டாக பெரிய பெரிய பேக்கெட்டாக பார்த்து எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் கவனித்து நம்ம சரவணுக்கு செம்ம டென்ஷன் ஹைப்பர் ஆகுறாங்க. எனக்கு இதை பார்த்தா செம்ம கோவமாக வருது, ஒழுங்காக அந்த ஆள் நிறுத்துமாம்மா அப்படி சொல்கிறாங்க. உடனே அந்த ஆள் நம்ம பழனிவேலை சொல்கிறாங்க, ஏன் சம்மதி கேட்குற மாதிரி கிடையாது, அது மட்டும் இல்லாமல் இப்படி பண்ணிட்டுருக்குறோம் மாமா ஒரு முட்டாள் மாதிரி இருக்காரே, எனக்கு ஒன்றுமே புரியல, எப்படி தடுக்க போகிறேன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கோனி பை ஃபுல்லாக நிறச்சிட்டு ஆட்டோ பிடிக்கிறாங்க, ஆட்டோவில் ஏறியும் போயிடுறாங்க டக்குன்னு. இதெல்லாம் கவனிச்சு பழனிவேல் சரவணன் தலையில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துறாங்க. என்ன மாமா இதில் எனக்கு ரொம்ப கோரம், நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் பார்த்துக்கிட்டே இருங்க அப்படி சொல்லிட்டு வேறு லெவலில் கூப்பிட்டு இருக்காங்க. சரவணன் எப்படி தங்கமேல்கிட்ட போய் ஏதாவது கோவத்தில் கத்தத்தான் போகிறாங்க. தங்கமேல் வந்து என்ன பண்ண போகிறாங்க, எங்கள் குடும்பத்துக்காக எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்க போகிறாங்க. இல்லைன்னா நம்ம சரவணன் சொல்கிறது கேட்டால் எங்கள் அப்பா அம்மாவில் எல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு எங்கள் அப்பா இனிமேல் இந்த கடைக்கே வராதுங்கன்னு சொல்லி என்ன நிப்பாட்ட போகிறாங்களா, இந்த விஷயம்லாம் பாண்டியனுக்கு தெரியும் தான் பாண்டியன் என்ன தான் பண்ண போகிறாங்களா போகிறது இருந்து நம்ம வரப்போகிற வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.